ஓரளவுக்கு நல்லாவே லாபமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு தரப்பும். விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தோட்டத்தில் தயார் பண்ண பொருளை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அந்த தரத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணி வர்ற சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட இவங்க ஒரு ரேட் வச்சு விற்பாங்க. நேற்று ஒரு டேக்ஸ் போடுறாரு, இன்றைக்கி ஒரு டேக்ஸ் போடுறாரு, நாளைக்கு ஒரு டேக்ஸ் போடுறாரு. எப்போ என்ன டேக்ஸ் போடுவார்னு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது. ஆனால் இந்த வியாபார முறை இன்றைக்கி உலகம் முழுக்கவே இருக்குது. நம்மளுடைய ஏற்றுமதி துறையிலும் இருக்குது. வணக்கம் நேயர்களே, வேளாண் டிவியில் எக்ஸ்போர்ட் சீரீஸில் நம்ம கூட வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க சதீஷ்குமார் சாரோட தான் இன்றைக்கி இருக்கோம். இதோட நெக்ஸ்ட் எபிசோடு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் எக்ஸ்போர்ட்டோட காஸ்டிங் சீரீஸ் எல்லாம் எப்படி, அதில் பிஎஸ்சி எப்படி, அதோட எல்சி அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இன்சூரன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் எப்படி நேயர்களே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஏற்றுமதியாளர்கள் ஆகிய உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இப்போ யூஎஸில் இல்லாட்டி டாலர்ஸு நம்ம இந்தியன் மணி கூட ருப்பீஸ் அந்த சேஞ்ச் ஆகும்போது ப்ராஃபிட்டில் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா என்னது சார்? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுமா, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, உணவுப் பொருள் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பேசிக் பிளான், ஒரு அடிப்படையில் ஒரு திட்டமிடலோடு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அந்த திட்டமிடல் இல்லாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த திட்டமிடல் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்காவுடைய வர்த்தகத்தில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேற்று ஒரு டேக்ஸ் போடுறாரு, இன்றைக்கி ஒரு டேக்ஸ் போடுறாரு, நாளைக்கு ஒரு டேக்ஸ் போடுறாரு. எப்போ என்ன டேக்ஸ் போடுவார்னு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது. அந்த நிலைமையில் இன்றைக்கி போயிட்டுருக்குது. அப்படின்றப்ப அதை நான் கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி பையருக்கு கொடுத்து அந்த ரேட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேமெண்ட் வாங்கிட்டு நான் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கிட்டே அடுத்த டேக்ஸ் போயிடும். அப்போ நான் திரும்பி அந்த கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தேன்னா இதுதான் நான் டெய்லி போட்டுட்டு இருக்க முடியாது, நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. இது அமெரிக்கா மட்டும் இல்லை, பல நாடுகளில் இருக்குது. அந்த விஷயம் பல நாடுகளில் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜராக இந்த உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருக்கிறவங்க, இறக்குமதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மாதத்துக்கு 4 ஷிப்மெண்ட் அனுப்புங்க, நான் விற்றுக்கிறேன், ஒரு ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டு அல்லது எனக்கு கட்டுப்படியான ரேட்டு, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இறங்கி வரும், ஒருத்தர் ஏறி போவோம் அப்படின்ற ஒரு மனோநிலையில் இறங்கி போய் ஏறி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டில் ஜென்ரலைஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு மிச்சம் உள்ளதை ஒன்று இவர் பேர் பண்ணிக்கிறாரு அல்லது அவர் பேர் பண்ணிக்கிறாரு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஒரு உறுதிப்பாட்டின் கீழே இது தொழில் நடந்துகிட்ருக்கு. இது உலகம் முழுக்கவே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பொதுவாக நம்ம சொல்லுவோம், நம்ம ஊரில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டில் மண்டி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபார முறை ஒன்று சொல்லுவாங்க. விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தோட்டத்தில் தயார் பண்ண பொருளை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அந்த தரத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணி வர்ற சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட இவங்க ஒரு ரேட் வச்சு விற்பாங்க. அவர் அந்த ஃபார்மர் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார் அல்லது வீட்டுக்கு போய்டுவார், ஏதோ ஒன்று நடக்கும். இவங்க விற்பாங்க. விற்றதுக்கப்புறம் இவங்க அதை கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. சாயந்தரம் அந்த ஃபார்மர் வருவார், எப்பா 100 கிலோ கத்திரிக்காய் கொடுத்தேன், 100 கிலோ கத்திரிக்காய் இந்த ரேட்டு போணுச்சு, இந்தா உனக்கு இந்த ரேட்டு, எனக்கு 5%, 10% எனக்கு கமிஷன், எனக்கு இந்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிட்டை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது மண்டி சேல்ஸுன்ற ஒரு வியாபார முறை. இது தொன்று தொட்டு பழங்காலமாக நம்ம ஊரில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வியாபார முறை. ஆனால் இந்த வியாபார முறை இன்றைக்கி உலகம் முழுக்கவே இருக்குது. நம்மளுடைய ஏற்றுமதி துறையிலையும் இருக்குது. நிறைய தொழில் இது மாதிரி நீங்கள் கொடுங்க, நாங்கள் விற்றுட்டு நாங்கள் எங்களுடைய கமிஷன் எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு பணம் தரோன்ற ஒரு முறை உலகம் முழுக்கவே இன்றைக்கி இருக்குது. ஸோ ஏறக்குறைய இந்த ஒரு 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 திட்டத்தை அடிப்படையாக வச்சு பல திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க நம்ம மக்கள். வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி, அந்த கண்ட்ரியினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு திட்டங்களை வகுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு நல்லாவே லாபமும் பார்த்துட்ருக்குறாங்க ரெண்டு தரப்பும். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது எப்பயுமே வின்வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு தரப்பும் அல்லது அந்த வியாபாரத்தில் பங்கு பெறக்கூடிய அனைவரும், அது 5 பேராக இருக்கட்டும் 10 பேராக இருக்கட்டும், அனைவரும் ஏதோ ஒரு வருமானத்தை அதுலேருந்து பார்க்கணும்.
அப்போ தான் நாளைக்கு அந்த வேலையை அந்த வியாபாரத்தை அவங்க விரும்பி செய்வாங்க அப்படின்ற அதன் அடிப்படையில் அந்த தொழிலை வந்து வின்வின் சுச்சுவேஷனாக மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துட்டு செய்யணும். அதை எடுத்து செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம்.